எண்ணங்களை மேம்படுத்துங்கள். 54 எம்.இ.ஆர். கோப்மேயர். அத்தியாயம் 54. சிரி. எப்படியாயினும் சிறு சிறு தொல்லைகள், சிக்கல்கள் மற்றும் இன்னல்களால் நிலைகுலைந்து போன ஒரு பெண்ணைப் பற்றிய கதையை நீங்கள் அநேகமாக கேட்டிருக்கக்கூடும். எனவே தனக்கு ஒரு நினைவூட்டலாக இருக்கட்டும் என்பதற்காக சிரிங்கள் என்று எழுதப்பட்ட ஒரு பலகையை தன் குளியலறை கண்ணாடியில் அவள் ஒட்டி வைத்தாள். இருப்பினும் அந்தத் தொல்லைகளும் சிக்கல்களும் இன்னல்களும் அவளைத் தொடர்ந்து வாட்டிக்கொண்டே இருந்தன. அதனால் சிரிங்கள் என்றிருந்த அந்த பலகையை அவள் அகற்றிவிட்டு அதற்குப் பதிலாக சிரிங்கள். எது எப்படியாயினும் என்று எழுதப்பட்ட வேறொரு பலகையை அங்கே மாட்டி வைத்தாள். மனச்சோர்வு தரும் சங்கடங்கள், சிக்கல்கள் மற்றும் இன்னல்களிலிருந்து யாரும் விலக்களிக்கப்பட்டவர்கள் அல்ல. இவை வாழ்வியல் ஒரு அங்கமாகும். இவற்றை நாம் விரும்பாவிட்டாலும் வாழ்க்கை ஒரு சலிப்பூட்டும் வழக்கமாக மாறிவிடாமல் இவை தடுத்து நிறுத்துகின்றன. ஒரு சாய்வு நாற்காலியில் அமர்ந்து கொண்டு நாள் முழுவதும் சாக்லேட் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக் கொண்டே இருப்பது எவ்வளவு சலிப்பூட்டுவதாக இருக்கும் என்பதை சற்று கற்பனை செய்து பாருங்கள். நம்மில் ஒவ்வொருவருக்கும் அதிர்ஷ்டவசமாக வாழ்க்கை என்பது வெறும் சாய்வு நாற்காலியில் அமர்ந்து ஐஸ்கிரீம் உண்ணும் ஒரு சுகபோக இருப்பை விட மேலானது. சமாளிக்க வேண்டிய எரிச்சல்கள், தீர்க்க வேண்டிய சிக்கல்கள், கடக்க வேண்டிய தடைகள், எதிர்கொள்ள வேண்டிய சவால்கள், இவை அனைத்தும் ஊக்கிகளாகச் செயல்படுகின்றன. வாழ்க்கையை தூண்டுதலாக நாம் உணராவிட்டால் அது நமக்கு சுவாரஸ்யமானதாகவும் தோன்றாது. தற்போதைய வழக்குச் சொற்றொடரின்படி நாம் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக ஆவதற்கு உளவியலாளர்கள் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கியுள்ளனர். ஒரு உளவியலாளர் இவ்வாறு பரிந்துரைக்கிறார்: எப்போதும் போராடிக்கொண்டே இருங்கள். அந்தப் போராட்டம் ஒரு தகுதியான நோக்கத்திற்காகவோ அல்லது அநீதி, வறுமை, நோய் ஆகியவற்றுக்கு எதிராகவோ இருக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்துகிறார். எனக்கு ஓய்வு பெற்ற விற்பனை மேலாளர் நண்பர் ஒருவர் இருக்கிறார். அவருடைய போராட்டம் இந்த நாட்டின் இயற்கை வளங்களையும் வனவிலங்குகளையும் பாதுகாப்பதற்காகவே. அவர் தனது ஓய்வூதியத்தையும் கணிசமான திறமையையும் ஒரு தகுதியான நோக்கத்திற்காக போராடுவதற்கு அர்ப்பணிக்கிறார். அவர் என்னையும் சேர்த்து யார் வந்தாலும் அவர்களை ஆர்வத்துடன் எதிர்கொள்கிறார். அவருடைய பாதுகாப்பு நடவடிக்கைகள் அனைத்தையும் நான் ஏற்றுக்கொண்டு ஊக்குவித்தாலும் அவர் தனிப்பட்ட முறையில் நிதியளிக்கும் தனது தேசிய செய்தி மடல்களில் ஒன்றில் அவர் கூறியிருந்த ஒரு கருத்துடன் நான் உடன்படவில்லை என்று ஒருமுறை அவருக்கு கடிதம் எழுதினேன். அவர் உடனடியாக எனது அனுமதியுடன் 2 பக்கங்கள் கொண்ட முழுமையாக ஆவணப்படுத்தப்பட்ட எனது விமர்சனக் கடிதத்தை வெளியிட்டார். அவருக்கு வாழ்க்கை சலிப்பாகத் தோன்றுகிறதா? அவர் எப்போதும் போராடிக்கொண்டே இருப்பார். அவருக்கு பிரச்சனைகள் பிடிக்கும். அவரால் எப்படியும் புன்னகைக்க முடியும். வாழ்க்கையின் எரிச்சல்களையும் பிரச்சனைகளையும் எதிர்கொண்டு எப்படியும் புன்னகைக்க உளவியலாளர்கள் பரிந்துரைப்பது போராடுங்கள். இந்த புத்தகத்தில் போராடுங்கள் என்ற தலைப்பில் ஒரு அத்தியாயம் 40 உள்ளது. அதை நீங்கள் முழுமையாக மீண்டும் படிக்க வேண்டும் என்று நான் பரிந்துரைக்கிறேன். எனவே நான் அதை இங்கே சுருக்கமாக மட்டுமே விவரிக்கிறேன். தீர்க்கப்படாத பிரச்சனைகள் அளவுக்கு அதிகமாக குவிவதால் மன மற்றும் உணர்ச்சி ரீதியான நோய்கள் ஏற்படுகின்றன. அதிகப்படியான கவலையை தடுக்க ஒவ்வொரு பிரச்சனையும் எழும்போது அதை எதிர்கொண்டு ஒரு திருப்திகரமான தீர்வைக் காணும் வரை அதனுடன் உற்சாகமாக போராடுவதன் மூலம் இந்த பிரச்சனைகள் குவிவதைத் தவிர்க்கவும். குறிப்பு: நான் திருப்திகரமான தீர்வு என்றுதான் சொன்னேன். ஒரே சிறந்த கச்சிதமான தீர்வு என்று சொல்லவில்லை. ஒரு பிரச்சனையை எதிர்கொண்டு தீர்ப்பதற்கு எவ்வளவு ஆற்றல் தேவைப்படுகிறதோ அதே அளவு ஆற்றல்தான் அதிலிருந்து தப்பிக்கவும் தேவைப்படுகிறது. எனவே உளவியலாளர்களின் ஆலோசனையை பின்பற்றி உங்கள் பிரச்சனைகளை ஆர்வத்துடன் எதிர்கொண்டு தீர்க்கவும். அப்போது நீங்கள் ஒரு சிக்கலை எதிர்கொள்ளும்போது எது எப்படியாயினும் நீங்கள் புன்னகைக்கலாம். அன்றாட எரிச்சல்களும் பிரச்சனைகளும் இருந்தாலும்
வாழ்க்கையை அனுபவித்து மகிழ்வதற்கான திறவுகோல் அதுதான். புன்னகை செய்யுங்கள். எப்படி இருந்தாலும் எல்லாம் சரியாக நடக்கும்போது யார் வேண்டுமானாலும் புன்னகைக்கலாம். எல்லாம் தவறாக நடக்கும்போதும் புன்னகைக்கக் கூடிய திறன்தான் இரகசியம். நம் அனைவரையும் போலவே உங்களுக்கும் எரிச்சல்கள், பிரச்சனைகள் மற்றும் தொல்லைகள் இருக்கும். எனவே அவற்றை வரவேற்கப்படாத ஆனால் தவிர்க்க முடியாத விருந்தாளிகளாக கருதி புன்னகைக்க முடிவு செய்யுங்கள். என்ன நடக்கிறது என்பதல்ல, நடப்பதைப் பற்றி நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள் என்பதுதான் உண்மையில் முக்கியம். மேலும் உங்கள் உணர்வுகளை உங்களால் கட்டுப்படுத்த முடியும். புகழ்பெற்ற அறிஞரான வில்லியம் ஜேம்ஸின் கூற்றுப்படி, நீங்கள் எத்தகைய உணர்வை அடைய விரும்புகிறீர்களோ அதற்கேற்பச் செயல்படுவதன் மூலம் உங்கள் உணர்வுகளை உங்களால் கட்டுப்படுத்த முடியும். எனவே நீங்கள் அதிக மகிழ்ச்சியை உணர விரும்பினால் புன்னகைப்பதற்கு உங்களிடம் எந்தக் காரணமும் இல்லாவிட்டாலும் எப்படியாயினும் சிரியுங்கள். மற்றவர்கள் அனைவரின் வாழ்க்கையைப் போலவே உங்கள் வாழ்க்கையின் கணிசமான பகுதியும் எரிச்சல்கள், சிக்கல்கள் மற்றும் இன்னல்களால் நிறைந்திருக்கப் போவதால், இந்த அத்தியாயத்தின் தொடக்கத்தில் அந்த ஞானமிக்க பெண்மணி செய்ததையே நீங்களும் செய்யுங்கள், சிரியுங்கள் என்று கூறும் உங்கள் நினைவூட்டல் பலகையை அகற்றிவிட்டு, அதற்குப் பதிலாக எது எப்படியாயினும் சிரியுங்கள் என்று உங்களுக்கு நினைவூட்டும் ஒரு பலகையை யதார்த்தமான கண்ணோட்டத்துடன் அங்கே மாட்டி வையுங்கள்.